எல்லாருக்கும் காலை வணக்கம். அவரைக்கொட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், தேவையான அளவு தக்காளி, நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் நான் ஒரு 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கத்திரிக்காயும் சுரைக்காயும் சேர்த்துருக்கேன். 2 சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் நான் காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துருக்கேன் கலருக்காக. கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டதுனால விழுதில் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் வேகிறதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரும். நான் ஃபஸ்ட்டே அவரைக்கொட்டை கொஞ்சம் லைட்டாக வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். என் மாமியார் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. அதுதான் இந்த அளவுக்கு அவரைக்கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்கொட்டையை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது வேக தேவையில்லை. நம்ம தான் தனியாக ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டோம் இல்லைங்களா. அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்சி வச்சுருந்த விழுந்து இதில் சேர்த்துக்கிறோம். இந்த அளவுக்கு பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ரெட்டிஷாக இருக்குது. நல்லா இது பண்ணி சேர்த்துக்கோங்க. அதிலே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸிலே போட்டு நல்லா இப்படி குலுக்குனீங்களா கொஞ்சம் தண்ணி வரும், அதிலே போட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் எடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நான் ஒரு பவுலில் இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். நம்ம இவ்வளோ தண்ணி எடுத்துருக்க புளி தண்ணி கடைசியாக கொதித்து வந்ததுக்கப்புறம் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். என் பையன் வேறு நடுவில் கையை வைக்கிறான். இந்த அளவுக்கு சூப்பரான கொட்டை குழம்பு ரெடி.